ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ். ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணுற மைக்ரோப்ஸ் கிட்டேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்டிமைக்ரோபியல் ஏஜென்ட்டை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்டிசெப்டிக், disinfectants, germicides, bacteriostatic, sanitizers, sterilization, astringents. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்டிசெப்டிக் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ஆன்டிசெப்டிக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, மைக்ரோ ஆர்கானிசமோடைய க்ரோத்தை வந்து கில் பண்ணுது. இந்த ஆன்டிசெப்டிக்கை நம்மளுடைய லிவிங் டிஷ்யூஸ்க்கும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா கிருமி நாசினி அப்படின்னு அர்த்தம். இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசமை டிஸ்ட்ராய் பண்ணுது. இதை மோஸ்ட்டாக நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹோம்லேயும் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும், அதாவது நான் லிவிங் திங்ஸில் மட்டும் தான் இதை மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜெர்மிசைட்ஸ். ஜெர்மிசைட்ஸ் அப்படின்னா நுண்ம கொல்லி அப்படின்னு அர்த்தம். இந்த ஜெர்மிசைட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மைக்ரோ ஆர்கானிசமை கில் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. மோர் ஸ்பெசிஃபிக் டெர்மினாலஜிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாக்டீரிசைட், ஃபங்கிசைட், வைரோசைட் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் பாக்டீரியோஸ்டாட்டிக். பாக்டீரியோஸ்டாட்டிக்கோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாக்டீரியாவுடைய க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுறது தான் இதனுடைய மெயின் ஒர்க். இந்த பாக்டீரியோஸ்டாட்டிக் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்டீரியோஸ்டாட்டிக் ட்ரக்ஸ் பாக்டீரியாவுடைய க்ரோத்தை வந்து ஃபுல்லாக கில் பண்ணாது, ஆனால் அரெஸ்ட் பண்ணும். ஸோ பாக்டீரியோஸ்டாட்டிக் ட்ரக்ஸ் வந்து ஒன்லி யூஸ்டு டு அரெஸ்ட் தி பாக்டீரியா பட் நாட் டு கில். நெக்ஸ்ட் சானிடைசர்ஸ். சானிடைசர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும். சானிடைசர்ஸ் தான் இப்போ மெயினாக ரொம்ப யூஸிங்கில் இருக்குது. ஸோ சானிடைசர்ஸ்லாம் என்னென்னா மெயினாக பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த சானிடைசர்ஸை. சானிடேஷன் எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய ஆர்கானிக் மேட்டரை வந்து க்ளீன் அவுட் ஆர் வாஷ் அவுட் லைக் சலைவா அண்ட் மியூக்கஸ். நெக்ஸ்ட் ஸ்டெரிலைசேஷன். ஸ்டெரிலைசேஷன்னா இது வந்து ஒரு கெமிக்கல் ஆர் மெக்கானிக்கல் ப்ராசஸ். இந்த ஸ்டெரிலைசேஷன்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்டில் இருக்க மைக்ரோப்ஸை கம்ப்ளீட்டாக கில் பண்ணுறதுக்கு அப்படி தான் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரிஞ்சன்ஸ். இப்போ நம்மளுக்கு எங்கேயாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த நம்மளுடைய ஸ்கின்ல இருக்க மியூக்கஸ் மெம்ப்ரெயினில் இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இடத்துல இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ப்ரிசிபிடேட் பண்ணுது. அந்த ப்ரோட்டீன் ப்ரிசிபிடேட் வந்து ப்ரொடெக்டிவ் கோட்டிங்காக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆஸ்ட்ரிஞ்சன்ஸ்.